அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். 2024 வருடம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி வரை ஒரு 58 நாட்களுக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மீன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மீன ராசி அன்பர்கள், வேட்டைக்கு தயாராகுங்கள். உங்கள் ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். உங்களுக்கு சுப மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு, நிலம், சொத்து சேர்க்கை உண்டு. நீங்கள் வேட்டைக்கு தயாராகுங்கள். நல்ல வருமானம், சம்பாத்தியம் பெறக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த 58 நாட்கள் உண்டு. மீனராசிக்கு செவ்வாய் பகவான் யார் என்று பார்க்கலாம். மீனராசிக்கு தனம், வாக்கு, குடும்ப, தந்தை, பாக்கியாதிபதியாக செவ்வாய் பகவான் வருகிறார். 2, 9ஆம் வீட்டிற்கு அதிபதி. காலபுருஷனுக்கு 1, 8ஆம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு குடும்ப பாக்கியாதிபதியாக வருகிறார். குடும்ப ஆதரவு இருந்தால் எதையும் எளிதாக சாதித்து விடக்கூடிய அமைப்பு மீனராசி அன்பர்களுக்கு உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்களுடைய அப்பாவிடம் விதண்டாவாதம், எகடாவாதம் பேசுறது, இந்த மாதிரியான நிலையெல்லாம் பெரும்பாலும் மீனராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கோவிச்சிக்கிறது, பிடிவாதமாக இருப்பது மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா செவ்வாய் 2ஆம் வீட்டின் அதிபதியாக இருக்கும்போது பிடிவாதமும் கோபகுணமும் சற்று கூடுதலாகவே இருக்கும். சிறு வயது முதலே இறை தேடல், பக்தி அதிகமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். சன்னியாசி, துறவி மாதிரி பாத யாத்திரை, கிரிவலம், நிறையா கோயிலுக்கு போகிறது, நெற்றி நிறையா பட்டை, விபூதி, பொட்டு வச்சுக்கிறது, சிறு வயதிலேயே இறை ஞானம் மீனராசி என்பதற்கு மேலோங்கும். இது ஏனென்றால் காலபுருஷனுக்கு 8ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வருகிறார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நல்லா மற்றவர்களிடம் பழகக்கூடியவர்கள். ஆனால் சுருக்குன்னு பேசக்கூடிய தன்மை இவர்களிடம் உண்டு. பேச்சு அப்படி சுருக்குன்னு இருக்கும். மற்றவர்கள் பேச்சால் காயப்படுத்தும் தன்மை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. 2, 9ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பகவானே அதிபதியாக வருவதால் மீனராசி என்பவருடைய செயல்பாடுகள் இருக்கும். செவ்வாய் பகவானுடைய காரகத்துவங்கள் பார்க்கலாம். 9 நவகரங்களில் செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கு 1, 8ஆம் வீட்டின் அதிபதி. செவ்வாய் பகவான் என்றாலே போராளி, வேட்டைக்காரன், பூமி, நில, சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், பெண்களுக்கு கலத்தரக்காரகன், தைரியக்காரகன், 2ல் 1 நீயா நானு மோதி பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய். சண்டை சச்சரவுக்காரகன், வீர தீரம், பற்கள், எலும்பு, இரத்தம் சார்ந்தவர், யூனிஃபார்ம் வேலையை குறிக்கக்கூடியவர். காவல்துறை, இராணுவம், மருத்துவம், போக்குவரத்து தொழிலாளர்கள் யூனிஃபார்ம் வேலையை குறிக்கக்கூடியவர். விவசாயம், பூஞ்செடி, கம்பி வேலி, செம்மண் பூமி, வாக்குவாதம், எதிர்வாதம் செய்து விடாமுயற்சியுடன் வெற்றியா தோல்வியான இரண்டையும் சந்திக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் மீனராசிக்கு 3வது வீட்டிலிருந்து 4வது வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். இது உங்களுக்கு நல்ல அற்புதமான மாற்றம். கடந்த 46 நாட்களாக 3வது வீட்டிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்தார். இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தான். மீனராசியில் ஜென்மராசியிலே ராகுவும், விரயத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார். கடத்தர கேது 7வது வீட்டிலே கேது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, கடன் வாங்கியும் பட்டினி அப்படின்ற அமைப்பு இருக்கிறது. வேலை கிடைக்கிது, வேலைக்கு போயும் சம்பளம் பத்தலை, வீட்டில் இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்ற ஒரு பொழப்பு மீனராசி என்பதற்கு இருக்கும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வரும்போது மீனராசி அன்பர்களுக்கு 7வது வீட்டை 4ஆம் பார்வையால் பரிசுகிறார். திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம், வரன் செட் ஆகும், திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, பிரிவினை இப்படிலாம் இருந்தவர்கள் ஆவணி மாதம் 10ஆம் தேதி பிறகு கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அந்நியோன்யம், பிரியம்,
ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் புகன் அமரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் வரும். சளி, காய்ச்சல், இருமல், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு. உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபம் அதிகமாக வரும். மீனராசி என்பர்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். கோபப்படுவதனால் நிறைய நன்மைகளை நீங்கள் தவறவிடக்கூடிய நிலையாக இருக்கும். மீனராசி என்பர்கள் தன்மையாக இனிமையாக பேசுங்க. முறப்பு வெறுப்பை தவிர்க்க வேண்டும். நட்பு விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும். 4ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து 7ஆம் வீட்டை பாரு செய்யும்போது நட்பு விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. நட்பு விஷயங்களில் ஏமாற்றங்கள் வரும். கூடா நட்பு கேடாய் முடிந்துவிடும். நட்பு விஷயங்களில் மீனராசி என்பர்கள் அடுத்த 58 நாட்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மீனராசிக்கு 10வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்கிறார். தொழில், ஜீவன, கர்மஸ்தானத்தை பாக்கியாதிபதி பாரி செய்யும்போது தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வேலை நன்றாக இருக்கும். அரசு வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, வேலையில் நல்ல சம்பளம், நல்ல வருமானம் மீனராசி என்பர்கள் சம்பாதிக்கலாம். சுகஸ்தானமான 4வது வீட்டிலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சுக்கிர பகவானை பாரி செய்கிறார். அஷ்டம முயற்சி ஸ்தானாதிபதியை தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி பாரி செய்யும்போது மீனராசி என்பர்கள் வீடு கட்டலாம், நிலபுல சொத்து வாங்கலாம், தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம், வேலை மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் சந்திக்கலாம். நிலபுல சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம், விற்பதாக இருந்தால் விற்கலாம். அடுத்த 58 நாட்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தாயாருக்கு கோபதாபங்கள் அதிகமாக வரும். உங்கள் செயல்பாடுகளால் உங்கள் தாயார் கோபப்படுவாங்க. நீங்கள் கொஞ்சம் தாயாருக்கு கோபதாபம் ஏற்படுத்தாத பார்த்து கொள்வது நல்லது. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை 11வது வீட்டின் மேல் விழும்போது 11ஆம் வீட்டின் அதிபதி விரயத்திலே அமர்ந்திருக்கும் போது அண்ணன், அக்கா, உடன் பிறந்தவர்களிடம் கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் மீனராசி என்பர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தனாதிபதி 11வது வீட்டை பாரி செய்யும்போது பூமியால் லாபம், சொத்துக்களால் லாபம். 11வது வீடும் பலமாகத்தான் இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் மூலம் நல்ல லாபங்கள் வரும். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் போட்ட விதம் முளைக்கும். பயிர்கள் நன்கு செழித்து வளரும். வெள்ளாமையில் நல்ல மகசூல் எடுக்கலாம். ஆடு, மாடு, கால்நடை, கோழி நல்ல வளர்ச்சி அடையும். உபய வருமானம் சிறப்பு. பூமி, மனை, நிலம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த 58 நாட்கள் மீனராசி என்பர்கள் ஜொலிக்கலாம். இதுவரை இருந்து வந்த பின்னடைவு இல்லாமல் மீனராசி என்பர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் வீடு, மனை, நிலபுல சொத்துக்களை நீங்கள் சொன்ன விலைக்கு விற்பதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அரசியல் உதவிலாம் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதி கொண்டிருப்பவர்கள் ஆவணி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்து 10வது வீட்டை பாரி செய்யும்போது அரசு வேலை வாய்ப்பு உண்டு. மீனராசிக்கு 12வது வீட்டிலே சனி பகவான் 7 நாட்டு சனியில் விரயச்சனியாக அமர்ந்திருக்கும் போது விரயங்களை நீங்கள் குறைக்க வேண்டுமென்றால் சுப முதலீடு செய்து கொள்ள வேண்டும். அதாவது வீடு கட்டுவது, நிலபுல சொத்து வாங்குவது, தங்க நகை ஆபரணம் எடுப்பது, இந்த மாதிரி ஒரு முதலீடு செய்து கொண்டீங்கன்னா விரயம் பெரிய அளவு மீனராசி என்பளுக்கு குறையும். மீனராசியிலே ராகு அமர்ந்திருக்கிறார். பெரும்பாலும் ராகு ஜென்ம ராசியில் இருக்கும்போது என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் 3 டிகிரி 4 டிகிரி உயர்கல்வி படித்தாலும் ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது புத்தியை குழப்புவார். எந்த ஒரு காரியத்தையும் அவசரமாக அர்ஜெண்ட்டாக செஞ்சுட்டு ஏமாந்து போயிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிலையம் ஜென்ம ராசியிலே ராகு வரும்போது ஏற்படுத்துவார். உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும். ஆவணி மாதம் 1ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே ராகு சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 2 மாத காலம் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் சண்டை போடாமல், நண்பர்கள் உறவினருக்குள் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் நிதானமாக கவனமாக இருந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் பொருள் பண இழப்பு இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். மீனராசிக்கு குடும்ப பாக்கியாதிபதி சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்யும்போது
பெரும்பாலும் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழியிலோ தந்தை வழி உறவுகள் மூலமாக மீனராசி என்பளுக்கு பாக்கியங்கள் உண்டு. தந்தை சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வரக்கூடிய 58 நாட்கள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.